லதா, தற்பொழுது விஜய் அங்கு அலுவலகத்திற்கு வந்துவிட்டார். இதனை தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது? பார்த்தோம் அப்படின்னா, தற்பொழுது விஜய் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே இங்கே விவசாயிகளும் நில உரிமையாளர்களும் விஜயினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்த நிலையில தொடர்ந்து மாநாட்டிற்காக அவர்கள் நிலம் கொடுத்ததையொட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் உள்ளே செல்லக்கூடிய விஜய் அங்கே இருக்கக்கூடிய நில உரிமையாளர்களை வரவேற்கிறார். தொடர்ந்து அவர்களுக்கு அனைவருக்கும் தனித்தனியாக அந்த நன்றியை தெரிவிக்க இருக்கிறார். அதற்கு பிறகாக அவர்களோடு ஒரு 10 நிமிடம் 10லிருந்து ஒரு 15 நிமிடம் அவர்களோடு சேர்ந்து கலந்துரையாட இருக்கிறார். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில அந்த உரையாடலானது இருக்கும் என்று அந்த தகவலானது நமக்கு கிடைத்திருந்தது. அந்த வகையில ஒரு 10லிருந்து 15 நிமிடம் அந்த உரையாடல் என்பது இருக்கும். அதற்கு பிறகாக தற்பொழுது மதிய உணவு அந்த விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மதிய உணவானது ஏற்கனவே தயாராக இருக்கிறது. அந்த மதிய உணவு அவர் பரிமாற இருக்கிறார். அனைவரையும் அந்த நில உரிமையாளர்கள், விவசாயிகள் என அனைவரையும் குடும்பத்தாரோடு அமர வைத்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இவர் உணவு பரிமாற இருப்பதாகவும் கூட கட்சி தரப்பில் அந்த வட்டாரங்கள் நம்மிடையே ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை முதலேயே அலுவலகமானது பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், விஜயனுடைய வருகையை ஒட்டி அவர்கள் காலையிலேயே இந்த பகுதியில சூழ்ந்திருந்தார்கள். அதே போல பார்த்தோம்னா நிலம் கொடுத்த மாநாட்டிற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளும் நில உரிமையாளர்களும் விக்கிரவாண்டியிலிருந்து காலை 7:30 மணி அளவுல 2 பேருந்துகள்ல அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் 2 பேருந்துகள்ல அவர்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரும் ஏற்கனவே அவர்களுக்கு உள்ளே செல்லும் பொழுது, அலுவலகத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது செல்போனுக்கு அனுமதி கிடையாது. அவர்களிடமிருந்து செல்போன்கள் வாங்கப்பட்டிருக்கிறது நிர்வாகிகளால். தொடர்ந்து அவர்கள் விஜய் வருவதற்கு முன்பே அரங்கத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக தற்பொழுது விஜய் வருகை தந்து விட்டார். இதற்கு பிறகாக பார்த்தோம் அப்படின்னா நேரில் சந்தித்து விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்க இருக்கிறார். அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே கட்சியினுடைய தரப்பில் அந்த உழுது நிலமாக இருக்கட்டும் அதையெல்லாம் மாநாட்டுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் தயார் செய்திருந்தார்கள். இதற்கு பிறகாக மாநாடு தற்பொழுது முடிந்திருக்கக்கூடிய நிலையில மீண்டும் அந்த நிலம் முழுவதற்கு ஏற்ற வகையில தயார் செய்து கொடுக்கப்படும் என்று கூட உறுதியளித்திருந்தார்கள். அந்த தகவல் அறிந்த வட்டாரங்களும் கூட நம்மிடையே தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அது தொடர்பாகவும் கூட அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அனைவரையும் சந்தித்து நன்றி தெரிவிக்கக்கூடிய நடிகர் விஜய் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10லிருந்து 15 நிமிடம் அனைவரிடமும் பேச இருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த விருந்தானது நடைபெற இருக்கிறது. அனைவரையும் அமர வைத்து இவர் அவர்களோடு சேர்ந்து உண்ணுவார் என்றும் மேலும் அவர்களுக்கு பரிமாறுவார் என்றும் கூட அந்த தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. நான் முன்னவே சொன்ன மாதிரி அந்த மாநாடு என்பது பல்வேறு இடங்களிலும் அந்த முயற்சிகளானது நடந்தது. பல்வேறு இடங்களில் அந்த மாநாடு நடத்துவதற்கான முயற்சிகள் என்பது நடைபெற்ற நிலையில எங்கேயும் அந்த நிலம் கொடுப்பதில் அந்த சிக்கல் என்பது இருந்தது. அதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் செய்திகள்ல பார்த்திருந்தோம். அந்த வகையில விக்கிரவாண்டி வீசாலை பகுதிகளில் தான் விவசாயிகள் நிலம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். மேலும் அங்கேதான் போலீஸ் அனுமதியும் கூட கிடைத்திருந்தது. அந்த வகையில மாநாட்டுக்கு அந்த நிலம் கொடுத்து உதவிய அவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கக்கூடிய வகையிலும் இந்த நிகழ்வை கட்சியினுடைய தலைமையானது ஏற்பாடு செய்திருந்தது. அந்த வகையில இன்றைய தினம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில இந்த விருந்து நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. தாவேக தரப்பிலிருந்து அவர்களின் முதல் மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விருந்து வழங்கும் நிகழ்ச்சி இன்றைய தினத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்காக தாவேக தலைவர் நடிகர் விஜய் பனையூர் அலுவலகம் வந்தடைந்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை களத்திலிருந்து வழங்கினார் எம்முடைய செய்தியாளர் லதா. உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி.